முகமது அலி ஜின்னாவை பற்றி ஒரு செய்தி. முகமது அலி ஜின்னாவை பற்றி ஒரு செய்தி. உலகத்திலேயே அதிகமான ஃபீஸ் வாங்கிய வழக்கறிஞர் முகமது அலி ஜின்னா. பாகிஸ்தானின் தந்தை என்று போற்றப்படுகிறார். நமக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை, ஒவ்வொரு மனிதனும் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அவர்கிட்ட லண்டன்ல இருந்து ஒரு லண்டன் மகாராணி ஒரு சேரட்ல போவாங்க. நான் சொல்லுகிற செய்தி நடிகர் ராஜேஷ் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறார், புரியாத புதிர் என்று முரண்பாடுகள் என்று புத்தகம். அதுல இருக்கிற செய்தி தான் நான் சொல்லுகிற செய்தி. லண்டன்ல இருக்கிற மகாராணி சேரட்ல போவாங்களாம். அந்த நாட்டினுடைய ஒரு சட்டம், அந்த குதிரை வண்டி அந்த சேரட் மாதிரி யாருமே வண்டி வச்சிருக்க கூடாதான். அப்படி வைத்தால் அது தேச துரோகமா. 9 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்குமா மகாராணி வண்டியிலே. 9 குதிரைகள், வெள்ளை நிற குதிரைகள், 9 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்குமா. அந்த சேரட் ஓட்டுற அந்த ஓட்டக்கூடிய அந்த தொழிலாளி கூட வண்ண உடை அற்புதமா இருக்குமா, அணிஞ்சிருப்பாராம். ஒரு கோடீஸ்வரர் பார்க்கிறார், அது என்ன மகாராணி மட்டும்தான் இது மாதிரி வண்டி வச்சிருக்கணும், நம்ம வைக்க கூடாதா என்ன அப்படின்னு நினைச்சிருக்கிறார். உடனே அதே மாதிரி வண்டி, அதே வண்ணம், அது எல்லாம் அதே மாதிரி வண்டி செய்து விடுகிறார். 9 குதிரைகள், வெள்ளை குதிரைகளை பூட்டுகிறார் வண்டியிலே. ஒரு நாள் மாலையில் வண்டி செல்கிறது, சாலையில் செல்கிறது. எல்லோரும் மகாராணி வண்டி தான் வருகிறது என்று எழுகிறார்கள். ஆனால் பாதுகாப்பு வீரர்கள் இல்லையே என்று நினைக்கிறார்கள். பிறகுதான் தெரிகிறது அது கோடீஸ்வரருடைய வண்டி, இவருடைய வண்டி அல்ல என்று. அன்று இரவே கைது செய்யப்படுகிறார் கோடீஸ்வரர். தேச துரோக குற்றம் அவர் மீது சுமத்தப்படுகிறது. சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார். மிகப்பெரிய கோடீஸ்வரர் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார். யார் அவருக்கு வாதாட முடியும்? எல்லோருக்கும் தெரியும் சட்டத்தை பற்றி. ஜின்னா அப்பொழுது அவர் பாரிஸ் படிப்பை லண்டனில் முடித்துவிட்டு அங்கே வக்கீல் தொழில் பண்ணி கொண்டிருக்கிறார். முகமது அலி ஜின்னா. ஜின்னா போய் பார்க்கிறார், நான் உங்களுக்காக வாதிடுகிறேன் என்று. அவர் சொன்னாரா, என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, ஃபீஸ் நிறைய கிடைக்குது, எனக்கு வாதிட நீங்க சொல்றீங்களா? இல்ல இல்ல, அதுக்காக நான் வரல, என்னால் உங்களை வெளியே கொண்டு வர முடியும் நம்பிக்கை இருக்கிறது என்று. அவர் சொன்னார், ரைட், சரி, நீங்கள் வாதிடுங்கள், ஆனால் உங்களுக்கு ₹1 கூட நான் கட்டணம் தர மாட்டேன். என் வழக்கில் நீங்கள் வெற்றி பெற்றால் பிறகு பார்க்கலாம் என்று சொல்கிறார். வழக்கு கோர்ட்டுக்கு வருகிறது, நீதிமன்றத்திற்கு வருகிறது. நீதிபதி முன்னால் நீதிபதி கேட்கிறார், என்ன உங்க கட்சிக்காரர் இப்படி வைத்திருக்கிறார் வண்டி? அதே கலர் தான். ஆமா, அதே நேரம் தான், அதே மாதிரி குதிரை. ஆமா, அது இதுலயும் 9 குதிரை அதே மாதிரி தான் போட்டிருக்காரு. அந்த டிரெஸ் கொண்டு அதே வண்ணத்திலே இருக்கிறது என்று அரசாங்க வக்கீல் குற்றம் சாட்டுகிறார். அந்த குதிரை ஓட்டி என்ன கலர்ல டிரெஸ் போடுவானோ அதே டிரெஸ் தான் இவர் போட்டிருக்காங்க. ஆமா ஆமா ஆமான்னு சொல்லி எல்லாமே ஆமாம் ஆமாம் என்று ஒத்துக்கொண்டீர்களே, அப்படியானால் அவருக்கு தண்டனை கொடுப்பது தானே சரி என்று நீதிபதி கேட்கிறார். அப்பொழுது ஜின்னா சொன்னாராம், கனம் நீதிபதி அவர்களே, எல்லாவற்றையும் நான் ஒத்துக்கொண்டேன், ஆனால் அந்த வண்டி வேறு, இந்த வண்டி வேறு. எப்படி சொல்கிறீர்கள்? இல்லை, மகாராணியின் வண்டியில் 9 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன, வெள்ளை நிற குதிரைகள். ஆமாம், எனது கட்சிக்காரர் வண்டியிலும் 9 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் மகாராணியின் வண்டியில் பூட்டப்பட்டிருக்கிற 9 பெண் குதிரைகள். என் கட்சிக்காரர் வண்டியில் கூட்டப்பட்டிருப்பதில் 7 பெண் குதிரைகள், 2 ஆண் குதிரைகள். அந்த வண்டி வேறு, இந்த வண்டி வேறு. இந்த ஒரே ஒரு பாயிண்டிற்காக வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. மறுவாரம் விடுதலை செய்யப்படுகிறார் அந்த கோடீஸ்வரர். மறுவாரம் மகத்தான வரவேற்பு முகமது அலி ஜின்னாவிற்கு பெரிய கோடீஸ்வரர் மாளிகையிலே நடக்கிறது. ரெட் கார்பெட் வெல்கம் நடத்தி கொடுத்து நகரிலுள்ள பிரபுகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கோடீஸ்வரர் ஜின்னாவின் கையில் ஒரு செக் புக்கை கொடுத்தாராம், 100 தாள்கள் அடங்கிய செக் புக். அவர் சொன்னாராம், நான் 100 தாள் செக்கிலும் காசோலையிலும் கையொப்பமிட்டு இருக்கிறேன். இந்த காசோலை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் செல்லும். நீங்கள் தேதியை பிள்ளப்படி எடுத்துக்கலாம். அதற்காக பிரத்யோகமாக அனுமதி பெற்றிருக்கிறேன். உங்களுக்கு எப்போது எப்போது எவ்வளவு பணம் தேவைப்படுகிறதோ அவ்வப்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிக் கொடுத்தாராம். அதில் பதிவு செய்கிறார்கள், உலகத்திலேயே அதிகமான ஃபீஸ் வாங்கிய வக்கீல் முகமது அலி ஜின்னா.